வெல்கம் டு ஃபால்கன் ட்ரேடிங் கம்யூனிட்டி. இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டர்டே போஸ்ட் பண்ண அனாலிசிஸ் வீடியோடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படியெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கமான் வீடியோக்குள்ளார மூவ் ஆயிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று நாம் கொடுத்த அனாலிசிஸ் வீடியோவுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றத அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ எஸ்டர்டே நாம் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 23,600 to 23,400 இந்த ஒரு நோ ட்ரேடிங் ஜோனுக்குள்ளார தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் எஸ்டர்டே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஜோனுக்குள்ளார மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா திடீர்னு மார்க்கெட்ல பெரிய பெரிய ஸ்பைக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்பைக்ஸ் வரனால நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகன்றதை நான் சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு இந்த ஒரு 23,600 ஓப்பன் ஆயிட்டு அழகா கீழே வந்துட்டு இருந்தாங்க. கீழே வந்துட்டு இருந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன அந்த சேனல் பேட்டர்னை வந்துட்டு பிரேக் பண்ணி மைல்டா கீழே வந்துட்டு நாம சொன்ன அந்த 23,400 அப்படின்ற சப்போர்ட் ஜோன்ல சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேல போயிருக்கு. சேம் இதே அனாலிசிஸ் தான் நான் நேத்து வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த அனாலிசிஸ் எஸ்டர்டே அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ அந்த அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு அகைன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாம என்ன சொல்லியிருக்கோம், இங்க என்ன நடந்திருக்குன்றதை உங்களால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துக்கு வந்த உடனேயே கேண்டில் ஸ்டிக்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலடைலா இருந்திருக்கு. ஸோ சடனா ஒரு ஹை அண்ட் தென் சடனா ஒரு லோ. அகைன் இந்த 23,400ல சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ஒரு ஹை வந்துட்டு மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓவராலா ஒரு வாலடைல் மார்க்கெட்டா தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. என்னதான் ஒன் சைடா கீழே வந்திருந்தாலும் மார்க்கெட் கண்டிப்பா ஒரு வாலடைலா தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்துச்சு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பொசிஷன் நாம சொன்ன மாதிரியே தான் இந்த ஒரு ஜோன் 51,900 to 51,300 இந்த ஒரு ஜோனுக்குள்ளார கேண்டில் ஸ்டிக்ஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னா ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்துட்டு நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் அந்த ஒரு ஜோனுக்குள்ளார தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோ, சடன் ஹை, சடன் ஃபால், சடன் ஹை. ஸோ இந்த மாதிரியான வாலடைல் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. எய்தர் நம்மளுக்கு இந்த ஒரு ஜோனை விட்டு அப்சைட்லையோ இல்லை இந்த ஜோன் கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோன் 51,000 அப்படின்ற சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருந்தா எய்தர் நல்லா கீழே போயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 51,900 இந்த ஒரு ஜோனை வந்துட்டு அப்சைட் பிரேக் பண்ணியிருந்தா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் பார்த்துருக்கலாம். பட் இது ரெண்டுமே நடக்காம மார்க்கெட் வாலடைல் சைட்வேஸ்ல வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கே பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாலடைல் வீக்காக தான் நம்மளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான கன்சாலிடேஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மூவ்மெண்ட் காட்டாம ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்லயே தான் மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மூவ்மெண்ட்டை வச்சு நெக்ஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் இருக்கலாம் அப்படின்றத நாம அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம நிஃப்டியோடைய மந்த்லி சார்ட் பார்த்துடலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகி முடிக்க போகுது. ஏன்னா மந்த் எண்ட் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ மந்த்லி கேண்டில் ஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பின் பார் மார்க்கெட் வந்துட்டு நம்ம நிஃப்டியில ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பின் பாரை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் மந்தோடைய கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் இருக்க போகுது. ஸோ மந்த்லி அனாலிசிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மந்த் எண்ட் போஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். அதே மாதிரி ஒன் வீக்லயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸோ பாஸ்ட் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலடைலான பின்பார் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த பின்பார் கேண்டில் ஸ்டிக்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்பார் கேண்டில் ஸ்டிக்கோடைய ஹைக்கு மேல நெக்ஸ்ட் வீக் அதாவது ப்ரீவியஸ் வீக்கோடைய க்ளோஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ் வந்துட்டு அந்த பின்பார் கேண்டில் ஸ்டிக்கோடைய ஹைக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கனால நம்மளுக்கு பர்ஃபெக்டா ஒரு புல்லிஷ் வியூவை தான் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கரண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒரு வாலடைலான ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா
எய்தர் இந்த ஸ்பின்னிங் கேண்டில் ஸ்டிக்கோடைய ஹை பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டை மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பரான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோ பியரிஷ் வியூ. பியரிஷ் வியூ நம்மளுக்கு மார்க்கெட்ல இல்லை. எய்தர் புல்லிஷ் ஆர் எல்ஸ் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எகைன் நான் சொல்றேன், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஹிஸ்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே தாங்க இருக்கும். மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது சடனா ஒரு ஃபால் நடந்துட்டு அதோடைய கன்சிக்யூட்டிவ் டேஸ்லயே அந்த ஃபால் வந்துட்டு ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னா சேம் என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்றது ப்ரீவியஸாவே மார்க்கெட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மூமெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு என்ன மாதிரியான ஐடியாலஜி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியான மூமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா மார்க்கெட்ல 2020ல வந்துட்டு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது சடனா ஒன் டே ஃபால் கொடுத்துட்டு அதோடைய கான்சிக்யூட்டிவ் டேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபால் வந்துட்டு ரெக்கவர் ஆயிருக்கு. சேம் இப்போ நம்மளுக்கு கரண்ட் சினாரியோ எப்படி இருக்கோ அதே சினாரியோல இருக்கு. ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டைட் ரேஞ்ச்ல மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பாருங்க, ரொம்ப டைட் ரேஞ்ச்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த ஒரு இடத்துலயும் மார்க்கெட் வந்துட்டு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது சடனா ஒன் டே ஃபால் கொடுத்துட்டு அதோடைய கான்சிக்யூட்டிவ் டேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் பாருங்க, ப்ராப்பரான ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ நாம எதிர்பார்த்த மாதிரி எய்தர் மார்க்கெட்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் நடக்கலாம், அப்படி இல்லைன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் நடக்கலான்றத நம்ம முன்னாடியே நாம பார்த்துருந்தோம். சேம் அதே மாதிரியே தான் ஹிஸ்டரி நம்மளுக்கு காட்டுது. ஸோ நம்மளோட வியூ என்னவா இருக்கலாம், எய்தர் புல்லிஷ் ஆர் எல்ஸ் சைட்வேஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீக் நாம மார்க்கெட்ல என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸை நம்ம ட்ரேட் பண்ணுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்க்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது ப்ராப்பரான டைட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்சைட் சேனல் பேட்டர்ன். அண்ட் தென் இன்னைக்கு மார்க்கெட் தான் இந்த சேனல் பேட்டர்னை விட்டு கேண்டில் ஸ்டிக்கை கீழே கொண்டு வந்திருக்கு. பட் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணனால நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் சைட் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்மளோட வியூ என்ன, மார்க்கெட் எய்தர் புல்லிஷா இருக்க போகுது இல்லைன்னா சைட்வேஸா இருக்க போகுது. ஸோ இங்க வந்துட்டு சேனல் பேட்டர்ன் பிரேக் டவுன் காட்டினனால நம்மளுக்கு கீழே போக போகுது, பீரிஷ் வியூ தான் காட்ட போகுது மார்க்கெட் அப்படின்ற தாட் இருக்கக்கூடாது. ஏன்னா பீரிஷ் வியூ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு எப்போ மார்க்கெட் 23,400 ப்ரீவியஸ் ஹையர் லோ, இந்த ப்ரீவியஸ் ஹையர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு ஸோ கீழே வந்துட்டு again ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் அண்ட் தென் லோயர் லோ ஃபார்மேஷன் எப்போ வந்துட்டு கேண்டல் ஸ்டிக் வந்துட்டு காட்டுதோ அப்போதான் மார்க்கெட்ல பியரிஷ் வியூ நாம கொண்டு வரணும். அது வரைக்கும் நம்மளுடைய வியூ எய்தர் புல்லிஷ் ஆர் எல்ஸ் சைட்வேஸ். ஸோ புல்லிஷ் வியூ எப்போ நம்ம வச்சிருக்கணும்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோடைய ஹை, அதாவது வீக்லி கேண்டில்ல நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பின்னிங் கேண்டில் ஸ்டிக்கோடைய ஹைய கேண்டில் ஸ்டிக் பிரேக் பண்ணி மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ கேண்டில் ஸ்டிக் அகைன் இந்த ஒரு சேனல் பேட்டர்ன்லயே புல்லிஷா மேல போகலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட் இந்த ஒரு 23,700 டு 23,400 இன் பிட்வீன்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பர் சைட்வேஸ்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இந்த சைட்வேஸ் ஜோன் வந்துட்டு நோ ட்ரேடிங் ஜோன், வி ஷுட் நாட் ஃபோக்கஸ் ட்ரேடிங் ஆன் திஸ் ஜோன். ஏன் இந்த ஜோன்ல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸா இந்த ஒரு ஜோனுக்குள்ளார கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கிறது பாருங்க, ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விக்கோட தான் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் உடைய ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அண்ட் தென் சடன் ஹை போயிருக்கு, சடன் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான வாலட்டைலான ஜோன்ல நாம எப்ப ட்ரேட் பண்ணாலுமே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் சொன்ன ஜோன்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மார்க் பண்ணிட்டு அந்த ஜோனை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நாம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்றோம் அப்படின்னா
நிஃப்டி வந்துட்டு ஒன் டே ஃபால்க்கு அப்புறம் நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கோ, அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் ஹிஸ்டரி வந்துட்டு ரிப்பீட் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பாருங்க, பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது சடனா ஒன் டே ஃபால் கொடுத்துட்டு அகெயின் அடுத்த நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால் வந்துட்டு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபால் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு நல்ல ஒரு சைட்வேஸ் அண்ட் தென் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட் காட்டியிருக்கு. சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த வீக்கோடைய ஹையை வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் பிரேக் ஆகுது அப்படின்னா நாம நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த ஒரு ஒன் டே கேண்டில் ஸ்டிக்கும் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு கரண்ட் வீக்கோடைய ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகல அப்படின்னா நாம என்ன எதிர்பார்க்கலாம், ப்ராப்பரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். பட் பேங்க் நிஃப்டில நம்மளுக்கு நோ பியரிஷ் வியூ, பியரிஷ் வியூ கொண்டு வராதீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் மார்க்கெட் பியரிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே காட்டல. ஸோ கீப் கிளியர் ஆன் மைண்ட், எய்தர் bullish movement or else sideways movement. So bullish movement எப்ப நாம எதிர்பார்க்கலாம், ஸோ இந்த 52,000 பிரேக் பண்ணி கேண்டில் ஸ்டிக் மூவ் ஆகும்போது நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை நாம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டில. 52,000 டு 51,000 இந்த ஒரு ஜோனுக்குள்ளாரையே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு நோ ட்ரேடிங் ஜோன். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளார இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ப்ராப்பரா சைட்வேஸ்ல தான் மூவ் ஆகும். ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் கிடைக்கும் போது மட்டும் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம மார்க்கெட்ல டீசென்டான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா மேக் பண்ண முடியும். ஸோ மேக் இட் கிளியர் கைஸ், ஒன்லி வியூ எய்தர் புல்லிஷ் ஆர் எல்ஸ் சைட்வேஸ். சைட்வேஸா நெக்ஸ்ட் வீக் இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் தென் ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த இண்டெக்ஸ்ல எதுலையுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இதை விட்டுட்டு நீங்க பெட்டரா என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் எப்போல்லாம் சைட்வேஸ்ல இருக்கோ ஸோ அப்போல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல ஸ்விங் ட்ரேடிங் வந்துட்டு நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு தரலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்துட்டு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ கைஸ்.